ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 7 பாயிண்ட் எழுதவே இல்லையா, எக்ஸசைஸ் 7.2ல் 8th சம் பார்க்க போகிறோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் -2, -2 and 2, -4 respectively, find the coordinates of P such that AP is equal to 3/7 AB and P lies on the line segment AB அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏபிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. பி இதோட வந்து கோஆர்டினேட்ஸும் கொடுத்துட்டாங்க. என்ன கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? -2, -2வும் 2, -4ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. பிங்கிறது வந்து இதில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட்டு பி, சரியா? சச் தட் ஏபியோட டோட்டல் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 3/7 ஆஃப் ஏபி அப்படின்னா இந்த சைடில் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் ஏபின்னு கொடுத்துருக்கறதுல இப்போ நம்ம ஏபியை மட்டும் கீழே கொண்டு வருவோமா? கொண்டு வந்தால் என்ன வரும்? ஏபி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7. அப்போ இது வந்து என்ன ஒரு ரேஷியோவில் டிவைட் ஆகுதுன்னா ஏபியும் டோட்டல் ஏபி, அதாவது டோட்டல் லென்த் ஏபி வந்து 7ம் அதில் ஏபி மட்டும் 3ன்னும் இங்கே கொடுத்துருக்கு. லென்த்து கிடையாது இந்த ரேஷியோ. அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறது என்ன கிடைக்கும்? இந்த டோட்டல் 7ல் 7 - 3 இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடச்சிருமா? கிடச்சிருச்சுன்னா இப்போது இது 7ன்னு கொடுத்துட்டனால நம்ம அதை 3:4ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுக்காமலே ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3:4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கீழே எப்படி எழுதிடலாம்? P divides AB in 3:4 ரேஷியோ அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிடலாமா? என்ன ஃபார்முலா தெரியும்? பாயிண்டோட P is equal to PMX2 plus NX1 divided by M plus N, MY2 plus NY1 divided by M plus N, that is equal to பாயிண்ட் என்ன வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? இது x1, இது y1, இது x2, y2 அப்படியே அப்ளை பண்ணுறோம். எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது? இது m, இது n. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 3, x2ஓட வேல்யூ 2 ப்ளஸ் 4 இன்ட்டு என்ன வரும் அடுத்து? -2. இதாக இருக்கு இல்லையா? எங்கே இருக்குது? இதாக இருக்குது. 4 இன்ட்டு -2 டிவைடட் பை m ப்ளஸ் n வந்து 3 + 4, கமா போட்டு ரிமைனிங் இன்னொரு இதுக்கு இதோட வேல்யூ எழுதணும். எம்மோட வேல்யூ என்ன இருக்குது? m3. அப்போ 3 இன்ட்டு y2ஓட வேல்யூ -4 ப்ளஸ் என்னோட வேல்யூ 4 இன்ட்டு y1ஓட வேல்யூ -2 டிவைடட் பை 3 + 4. இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த சைடு பியோட வேல்யூ 3 2s are 6 minus 1 minus is minus, 4 2s are 8 divided by 3 + 4 வந்து 7. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 1 minus is minus, 4 3s are 12, 1 minus is minus, 4 2s are 8 divided by 7. இப்போ ஆன்சர் என்ன வரும்? P. இது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போட்டால் என்ன கிடைக்கும்? -2/7, இதை ஆட் பண்ணால் -12 - 8 வந்து -20/7. அவ்வளோதான். நம்மளை கண்டுபிடிக்க சொன்ன கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு.